ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வெரி குட் ஈவினிங். வெல்கம் டு ஆப்டிடியூட் வித் அரவிந்த்பா. சரிங்க, எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் 3 நோட்டிஃபிகேஷன் வந்து அடுத்தடுத்த வாரத்தில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல வேக்கன்சி, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, சரிங்க. மேக்ஸ் சிலபஸ் வந்து ஸோ ஸ்டில் டே பை டே வந்து ஒரு நியூ ஸ்டூடெண்ட்ஸு, பிகினர்ஸு எல்லாருமே வந்து நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஸோ எல்லாருமே வந்து டவுட்ஸ் கேட்டுட்டு இருக்கீங்க. சார் நான் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், ஸோ கரெக்டாக கொஞ்சம் கைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம பழைய வீடியோ வந்து போட்டிருந்தோம். ஓகே, ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ என்னுடைய பிளாட்ஃபார்மில் வந்து என்னை நம்பி ஸோ கரெக்டான ஒரு கைடன்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ வெரி ஆல் த பெஸ்ட் எல்லாருக்குமே. ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கப்பா. ஓகே, சரி. இன்னமும் வந்து மேக்ஸில் வந்து நான் இந்த டாபிக்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாமா, எப்படி சார், எவ்வளோ டாபிக் சார் ப்ரிப்பேர் பண்ணுறது, ஸோ கொஷின்ஸ் வந்து நான் எங்கேருந்து பார்க்கறதுன்னு சொல்லி ஒரு சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாமே கேட்டிருந்தீங்க. இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக சரியா, இப்போ இந்த வருஷம் இல்லை, இனிமே வரப்போகிற வருஷத்துக்கு எல்லாமே இந்த ஒரு கோர்ஸ் தான், இந்த ஒரு வீடியோ தான். ஓகேவா? மேக்ஸ் சிலபஸ் பற்றி எஸ்எஸ்சியில் எல்லாத்தையுமே வந்து டாப் டு பாட்டம் டாபிக்ஸு. ஸோ எவ்வளோ கண்டென்ட் இருக்குது, எவ்வளோ ஹவர்ஸ் கண்டென்ட் வந்து நீங்கள் படிக்கணுன்றத முதல் கொண்டு நான் வந்து ஒரு பக்காவாக ஒரு ஷெடியூல் வந்து கொடுத்துருக்கேன். சரியா? அண்ட் அதே மாதிரி ஸ்டடி பிளான் சார், ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மோஸ்ட்டாக கேட்குறது ஸ்டடி பிளான். ஓகேவா? ஸ்டடி பிளான் வச்சு என்ன பண்ண போகிறேன்? அவன் கஷ்டம் அவனுக்கு. ஓகே, ஸோ அவன் கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி அவன் டைமிங்ஸை வந்து ப்ரிப்பேர் பண்ணிப்பான். ஸோ செல்ஃபாக அனலைஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த டைம் வந்து கரெக்டாக இருக்கும், உங்களுக்கு எது வீக்கர் ஏரியா, எது ஸ்ட்ராங்கர் ஏரியா அனலைஸ் பண்ணி ஸோ நீங்கள் தான் வந்து டெவலப் பண்ணணும். சரியா? இண்டிவிஜுவலாக வந்து ஸோ நிறைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அது உங்களுடைய விஷ். பட் ஆனால் என்ன கேட்டால் அப்படின்னா அது டைம் வேஸ்ட்டு தான்ப்பா. ஓகே, ஸோ ஒவ்வொருத்தரோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் ஒரு மாதிரி இருக்கும். ஸோ செல்ஃபாக அனலைஸ் பண்ணி ஓகே நமக்கு இந்த சப்ஜெக்ட் வந்து வரல, இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம், இதுக்கு அதிகமான ஹவர்ஸ் கொடுப்போம், படிப்போன்றதான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கம்மிங் டு எஸ்எஸ்சி சிலபஸில் சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் இந்த 3 எக்ஸாம்ஸுமே வந்து டயர் 1 நீங்கள் கிளியர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அதை மட்டும் வந்து மிஸ் பண்ணிடாத. சரியா? டயர் 1 ரொம்பவே ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். என்னது, வெறும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா. ஓகே, ஸோ பேசிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் தரோ பண்ணிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. டயர் 1 ஈஸியாக கிளியர் ஆகிடும். டயர் 2க்கு கிளியர் ஆகிறதுக்கு கொஞ்சம் பொறுமை அவசியம், நிறைய கான்செப்டும் தெரிஞ்சிருக்கணும்ப்பா. ஓகே, ஸோ என்னுடைய கிளாஸ் வந்து டெஃபினட்டாக உனக்கு வந்து ஐ ஓப்பனராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி ஸோ எல்லாமே வந்து 100% ப்ரூவன் மெத்தட்ஸ் தான். ஸோ லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் என்கிட்ட படித்த எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரிசல்ட் வந்து இருக்குது. ஸோ நான் வந்து பொதுவாக சக்ஸஸ் ஸ்டோரிஸ் வந்து கொடுக்கணும்னு பார்ப்பேன். பட் ஆனால் பர்சனலாக எனக்கு அது பிடிக்காது. ஓகே, சரிங்க. ஸோ கண்டிப்பாக எஸ்எஸ்சி கிளியர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நேரில் பார்க்குற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சா அப்படின்னா நான் 1-to-1 இன்டர்வியூவாகவே வந்து கொண்டு வரேன். ஸோ கண்டிப்பாக அவங்களோட ஃபீட்பேக்ஸ், அவங்க எப்படி படித்தாங்க, அது எல்லாத்தையுமே கேளுங்க. ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து ஒரு சில வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், சக்ஸஸ் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, சரிப்பா. மேக்ஸோட சிலபஸில் அரித்மெட்டிக்ஸு அட்வான்ஸு. ஓகே, லிஸ்ட் ஆஃப் டாபிக்ஸு இதெல்லாம். ஸோ கண்டென்ட்டை பார்த்துக்கோ. அரித்மெட்டிக்ஸ், பர்சன்டேஜ், ரேஷியோ. ஓகேவா? இதை தெரியாமல் எந்த எக்ஸாம்ஸுமே போகாத. பர்சன்டேஜும் ரேஷியோவும் நல்லா ஸ்ட்ராங் பண்ணும். ஓகே, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ இந்த 2 டாப்பிக்கில் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. இந்த 2 டாபிக் தான் அரித்மெட்டிக்ஸோட பேஸே. சரியா? இந்த 2 டாபிக்ஸில் ஸ்ட்ராங் ஆகாமல் டாபிக்ஸ் நிறையா இருக்குது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கஷ்டமாக இருக்கும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கஷ்டமாக இருக்கும்னு அதில் போயிட்டு உட்காந்து அப்படின்னா ஸோ இந்த 2 டாபிக் தெரியல அப்படின்னா அந்த டாபிக்ஸ் எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும். ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் நான் இந்த ஆர்டர்லேயே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இந்த ஆர்டரில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உனக்கு வந்து ஒவ்வொரு டாட்ஸுமே கனெக்ட் பண்ண முடியும். பர்சன்டேஜ், ரேஷியோ, ஆவரேஜ் முடிஞ்ச அப்புறம் மிக்சர் அண்ட் அலிகேஷன். ஓகே, இது எல்லாமே டெஃபினட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? ஸோ மொத்தமாக டயர் 1ல பார்த்தா அப்படின்னா 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 25 கொஸ்டின்ஸுமே ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கும். எங்க அரித்மெட்டிக்ஸ்க்கும் அட்வான்ஸ் மேக்ஸ்க்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுத்துருப்பாங்க. ஓகே, மிக்சர் அண்ட் அலிகேஷன் ப்ரிப்பேர் பண்ண அப்புறமா பார்ட்னர்ஷிப், ஓகே, ஏஜஸ், இது எல்லாமே வந்து பார்த்தா அப்படின்னா பார்ட்னர்ஷிப், ஏஜஸ் வந்து ரொம்ப ரேராக தான் வந்து கேட்பாங்க. ஒரு மார்னிங் பேட்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட் எழுதிட்டு வராங்கன்னா அடுத்த செட்டில் வந்து இதை கேட்டிருக்க மாட்டான். ஓகே, பட் ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக் பார்ட்னர்ஷிப்பும் ஏஜஸும்.
ஸோ எவ்வளோ டிஃபிகல்ட்டாக கேட்டாலும் வந்து அங்கே சம் வந்து ஈஸியாக போட்டுடலாம்ப்பா. சரியா? ஸோ மற்ற டாபிக்ஸ் மாதிரி இல்லாமல் பார்ட்னர்ஷிப்பும் ஏஜஸும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக சால்வ் பண்ணுற டாப்பிக்கு. ஸோ இதில் வந்து நிறைய சம்ஸ் எல்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோ. ஸோ அதிகபட்சமாகவே ஒரு 10 மாடல்ஸ் தான் இருக்குமே. ஓகே, நெக்ஸ்ட் இது ஒரு பேர் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டிஸ்கவுண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான சாப்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இன்ஸ்டால்மெண்ட் கான்செப்ட். நெக்ஸ்ட் டைம் அண்ட் ஒர்க்கும் பைப்ஸ் அண்ட் சிஸ்டமும். டைம் அண்ட் ஒர்க், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் டெஃபினட்டாக கேட்கக்கூடிய ஏரியா. ஸோ டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸில் மூணு டேட்டா தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். டைம் என்ன, ஸ்பீட் என்ன, டிஸ்டன்ஸ் என்ன. ஓகே, டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்டூ டைம். இது மட்டும்தான்ப்பா ஃபார்முலாவே. இதை வச்சு தான் மற்ற வர டாபிக்ஸ் எல்லாமே இருக்கு. போட் அண்ட் ஸ்ட்ரீமு, ட்ரெயின் கான்செப்ட், ரேஸ் கான்செப்ட். ஸோ அரித்மெட்டிக்ஸில் இருக்கிற டாபிக்ஸே இதுதான். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட 12 ஓகே, ஸோ 12 கொஷின்லேருந்து 14 கொஷின் வந்து நமக்கு அரித்மெட்டிக்ஸ்லேருந்து வந்துடும், அரித்மெட்டிக் டாபிக்ஸ்லேருந்து. நெக்ஸ்ட் பார்த்தேன் அப்படின்னா அட்வான்ஸ் மேக்ஸ். அட்வான்ஸ் மேக்ஸ் இருக்கிறதாலே நிறைய பேர் வந்து எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸை வந்து கொஞ்சம் அவுட் ஃபோக்கஸில் வச்சு தான் பார்க்குறாங்க. பட் இருந்தாலுமே அப்ளை பண்ணிட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது. சரியா? ப்ரிப்பேர் பண்ணாதான் ரிசல்ட் வரும் கண்டிப்பாக. ஓகே, ஸோ ஒரு பக்கம் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதான் வந்து அட்வான்ஸ் மேக்ஸ் ஈஸியாக கஷ்டமானது தெரியும். ஓகேவா? ஸோ யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க, மற்றவங்களோட சஜஷன்ஸை கேட்டுட்டு உன்னுடைய டிசிஷனை நீயா மாற்றிக்காத. ஓகேவா? ஸோ உள்ள களத்தில் இறங்குங்க. நீங்கள் இறங்கினா மட்டும்தான் அது தெரியும். ஓகே, இது நம்மளால முடியும், நம்மளால முடியாதுன்னு சொல்கிறவன் அவன் இறங்கி பார்த்துட்டு ஸோ ஓகே நமக்கு வரலன்னு சொல்லி அவன் ஒழுங்கி போயிடுவான். அவன் வந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறதை கேட்டுட்டு ஸோ அவங்க எல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்ஸு, அவங்களாலே முடியல, ஸோ நம்மளால முடியுமான்றத செல்ஃப் டவுட்டை நிப்பாட்டு. ஓகே, சரி. முதல்ல அட்வான்ஸ் மேக்ஸ், அல்ஜிப்ரா, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன், இது ரெண்டும் ஒரு பேர். ட்ரிக்னாமெட்ரி, ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் மேக்ஸிமம் மினிமா, மென்சுரேஷன் ஒரு பேர், ஜாமெண்ட்ரி அண்ட் கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி. ஸோ இந்த 8 டாபிக் அட்வான்ஸ் மேக்ஸில் இருக்குப்பா. இதுதான் சிலபஸே அரித்மெட்டிக்ஸில். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 16 டாபிக்ஸு, அட்வான்ஸ் மேக்ஸில் ஒரு 9 டாபிக்ஸு. இதை தாண்டி இன்னும் கொஞ்சம் நீ ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது பார்த்த அப்படின்னா ஓகே, ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணும், ஸ்பீட் மேக்ஸ். சரியா? ஸ்பீட் மேக்ஸ் வந்து ஒன்றும் இல்லை, கால்குலேஷன் ட்ரிக்ஸ் தான். இந்த கால்குலேஷன் ட்ரிக்ஸை வந்து நிறைய பேர் இதுக்கு அந்த ட்ரிக்கு வீடியோ பார்த்து குழப்பி எக்ஸாமில் வந்து பார்த்தா அப்படின்னா எதுக்கு எதை அப்ளை பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருப்பேன். சரியா? இது எல்லாமே ஒரு க்ரானாலஜிக்கல் ஆர்டரில் இருக்கும்பா. ஓகே, அது வந்து ஸோ ஒரு நீ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு நல்ல டெஸ்ட் போட்டு ஸோ கான்செப்ட்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது உனக்கே தெரியாமல் அது எல்லாமே ஒரு ஆர்டரில் வந்து நின்றும். ஓகே, இது அங்கே போட்டோம், இது அங்கே வந்து படித்தோம், இந்த டேபிள்ஸ் வந்து இதுக்கு இதுதான் வேல்யூ வரும், இதுக்கு நான் ஷார்ட்கட்ஸ், மல்டிப்ளிகேஷன்ஸ்னு ஒரு குறிப்பிட்ட லிமிட்டடாக இருக்கிற ஒரு சில ஷார்ட்கட்ஸ் தான் வந்து நமக்கு எக்ஸாம்ஸில் வந்து ரிப்பீட்டடாக கேட்பாங்க. ஸோ நீ அன்வான்டாக சரியா நிறைய இனோவேஷன்ஸு, நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறாது. ஓகேவா? ஸோ நம்ம வந்து ஸ்பீட் மேக்ஸில் வந்து நான் அடுத்து வந்து பார்த்தேன் அப்படின்னா நான் கொடுத்துருக்கேன் கிளாஸோட கண்டென்ட்டு எவ்வளோ ஹவர்ஸ் வந்து ஸோ நம்மளுடைய வீடியோ கோர்ஸில் இருக்குன்றதை நான் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்து பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்பர் சிஸ்டம். ஓகே, ஸோ நம்பர் சிஸ்டம் கம்ப்ளீட்டாக நான் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். ஓகேவா? கம்ப்ளீட்டாக நான் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். மொபைல் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்க. ஓகே, அரவிந்த் ஆப்டிபேஸ் மொபைல் ஆப்போட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஓகேவா? ஸோ பார்த்து டவுன்லோட் பண்ணிக்க. ஸோ நம்பர் சிஸ்டம் டாபிக்ஸு கம்ப்ளீட்டாக ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு அதை எல்லா வீடியோஸும் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கப்பா. நெக்ஸ்ட்டு கால்குலேஷன் சிம்பிளிஃபிகேஷன் ஒன்றும் இல்லை. நம்மளோட கால்குலேஷன் மேக்ஸ்ன்றது வெறும் 4 ஆப்ரேஷன் தான். அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த 4 ஆப்ரேஷன் தான். ஓகே, இதை வந்து எப்படி ஃபாஸ்ட்டாக பண்ணணும், ஏன்னா எக்ஸாமில் டைமிங் வந்து பார்த்தா அப்படின்னா ரொம்ப கம்மி. ஓகே, மேக்ஸுக்கு நீ ஸ்பெண்ட் பண்ணுற டைமு 15 to 20 மினிட்ஸ் தான். ஓகேவா? மேக்ஸுக்குன்னு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ண போகிற டைம் 15 to 20 மினிட்ஸ் மட்டும்தான் மேக்ஸுக்குன்னு ஸ்பெண்ட் பண்ண போகிற. ஸோ அப்போது நம்மளுடைய ஸ்பீட் வந்து அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும்ப்பா. ஸோ ஸ்பீடுன்றது ஒரு பக்கம் நீ ப்ராக்டிஸ் பண்ணாலும் இன்னொரு பக்கம் நீ உன் கை வந்து வேகமாக எழுதணும். ஓகே, ஸோ நீங்கள் வேகமாக எழுத பழகணும். அப்போ நீங்கள் வேகமாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது நிறையா தப்பு நடக்கும். அது எல்லாமே கரெக்ட் பண்ணாதான் நமக்கு ஒரிஜினல் எக்ஸாமில் வந்து அது கை கொடுக்கும். ஓகே, சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ், எல்சிஎம், ஹெச்சிசிஎஃப்,
ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பர்முடேஷன் காம்பினேஷன், ப்ராபபிலிட்டி, டிஐ. இது எல்லாமே மெயின்ஸில் வந்து அப்பப்போ ஏதாச்சும் ஒரு சம் 2 சம் வந்துடும். ஸோ டிஐ கண்டிப்பாக இருக்கும்பா. டேட்டா இன்டர்பிரேஷன் கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக, ரொம்ப கஷ்டமே இல்லாமல் யோசிக்காமே வந்து நம்ம சால்வ் பண்ணக்கூடிய, பெண்ணே பிடிக்காம சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ கம்ப்ளீட் சிலபஸ் இதுதான். மேக்ஸை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் சிலபஸ் இதுதான்ப்பா. இதை தாண்டி உனக்கு அவுட் ஆஃப் த சிலபஸ்ன்னு எதுவுமே கிடையாது. ஓகே, சரி. ஒரு எக்ஸாம் வந்து நீங்கள் பிகினராக இருக்கீங்க, இல்லை சார் நான் 1 வருஷம் 2 வருஷம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், கரெக்டான சோர்சஸ் வந்து என்னால் ஃபாலோ பண்ண முடியல. ஸோ என்னுடைய கிளாஸ் வந்து நிறைய பேர் புதுசாக இருக்கும். ஸோ என்ன வந்து நம்பலாமா வேணாமான்றது நிறைய பேர் டவுட் இருக்கும். சரியா? ஸோ அதனாலே வந்து ஏன்னா இது எல்லாமே எனக்கு வர கமெண்ட்ஸ். ஓகே, ஸோ பர்சனலாக வந்து டெலகிராம் மெசேஜஸில், மொபைல் ஆப்பில் எல்லாருமே பர்சனல் டெக்ஸ்ட் வந்து இதுதான் போடுவாங்க. சார் இந்த கோர்ஸ் வந்து வாங்கலாமா, சார் இதை படிக்கலாமா, அதை படிக்கலாமான்னு. கண்ணை மூடிட்டு நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணு. ஓகே, ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே வா. ஏதாச்சும் ஒரு சோர்ஸை வந்து நம்பு. என்னன்னு இல்லை, சரியா? நீ யாரை ஃபாலோ பண்ணுறியோ ஸோ அந்த சோர்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, ஸோ அங்கேருந்து நமக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா ஸோ அடுத்த சோர்ஸ். ஓகேவா? ஸோ அந்த சோர்ஸை வந்து எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்பிக்கை வச்சு படிங்க. ஓகே, சரிப்பா. மேக்ஸோட பேட்டர்ன். மேக்ஸ் பேட்டர்ன் என்ன? டயர் 1 வந்து பார்த்தா அப்படின்னா நமக்கு 25 கொஷின் 50 மார்க். டயர் 2ல வந்து பார்த்தா அப்படின்னா 30 கொஷின்ஸு 90 மார்க்ஸ். ஒரு கொஷினுக்கு 3 மார்க்ப்பா. ஓகே, இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்கு. ஸோ இது ஏன் டயர் 1 ப்ரிலிம்ஸ், டயர் 2 மெயின்ஸ்ன்னு இருக்கு அப்படின்னா, டயர் 1 வந்து நமக்கு வெறும் குவாலிஃபிகேஷன் நேச்சர் தான், அதோடைய மார்க் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ டயர் 2 வந்து தான் எடுக்கிற மார்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ ஒரு கொஷின்ஸ்க்கு வந்து 3 மார்க்கு, மொத்தம் 30 கொஷின்ஸ்ப்பா. ஓகே, 30 கொஷின்ஸ் இருக்கு சார். கான்செப்ட்ஸ் வந்து உனக்கு அங்கங்கே பிரேக் ஆகும். சரியா? ஸோ கிளாஸ் உள்ள வந்துட்டேன் அப்படின்னா, ஸோ நான் எடுக்கிற கிளாஸ்க்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னா அந்த கான்செப்டை வந்து உடச்சி எரிச்சிடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு ஆர்டர், ஒரு கான்செப்ட் கொடுத்தேன் அப்படின்னா அந்த கான்செப்டில் உன்னால் எவ்வளோ தூரம் வந்து ஸ்ட்ராங் ஆக முடியுமோ அவ்வளோ சம்ஸ் நான் கொண்டு போயிருப்பேன். ஓகே, உனக்கே போதுன்ற மாதிரி அந்த கான்செப்ட் வந்து நல்லா தரவாயிடும். ஸோ கான்செப்ட் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் ஷார்ட்கட் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் ஃபேக்ட் ஒரு பக்கம். இந்த 3 விஷயத்தை தான் வந்து என்னோட கிளாஸில் வந்து பார்ப்பேன். சும்மா வெறும் ஷார்ட்கட்டே சொல்ல மாட்டேன். சரியா? சும்மா ஒன்றும் கான்செப்டே இருக்காது, சும்மா ஒன்றும் ஃபேக்டும் இருக்காது. முதல்ல ஒரு டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த டாபிக்னா என்ன, அந்த டாபிக்ல கான்செப்ட்னா என்ன, ஸோ அதில் வர சம்ஸை வந்து எப்படி நம்ம ஷார்ட்கட்டாக அப்ரோச் பண்ணலாம். ஓகே, இதெல்லாமே கலந்து தான் வந்து என்னோட செஷன் இருக்கும்பா. ஸோ உனக்கு கிளாஸை பற்றி எந்த டவுட்டும் உனக்கு தேவை கிடையாது. ஓகே, வேற ஏதாவது புதுசாக ஒரு டவுட் இருந்தால் ஸோ குரூப்பில் வந்து கேளுங்க. டெலகிராம் குரூப்பும் லிங்க் வந்து கொடுக்குறேன். ஸோ அதில் கேளுங்க. கிளாஸை பற்றி தயவு செஞ்சு எந்த டவுட்டும் கேட்காத. ஸோ இந்த கிளாஸை நான் உனக்கு வந்து எல்லாத்தையுமே நான் சொல்லிடுவேன். நெக்ஸ்ட் கோர்ஸ் வா. நம்மளுடைய கோர்ஸ் எவ்வளோ ஹவர் கண்டென்ட் உள்ள இருக்குன்றதே நிறைய பேருக்கு தெரியாது. ஓகே, ஏன்னா ஆப் டவுன்லோட் பண்ணிட்டு உள்ள போய் பார்க்குறாங்களா இல்லையானு தெரியாது. ஓகே, சரி. இப்போ அரித்மெட்டிக்ஸ் பார்ட் 1 நான் கொடுத்துருப்பேன் மொபைல் ஆப்பில். ஓகேவா? அரித்மெட்டிக் பார்ட் 1 கொடுத்துருப்பேன், பார்ட் 2 கொடுத்துருப்பேன், அதுக்கப்புறம் அட்வான்ஸ் மேக்ஸ், மொத்தம் ஒரு 3 ஃபுல் கோர்ஸாக இருக்கும். பார்ட் 1ல என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இருக்குன்றதை இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, பார்ட் 2ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்குன்னு நான் கொடுத்துருக்கேன். அட்வான்ஸ் மேக்ஸில் என்ன மற்ற டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ணுறதையும் கொடுத்துருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ பார்ட் 1ல வந்து கம்ப்ளீட்டாக எல்லாம் முடிச்சாச்சு. சரியா? எக்ஸாமில் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண போகிற அடுத்து வர போகிற 3 எக்ஸாம், சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ்க்கு மேக்ஸை வந்து பற்றி கவலைப்படாது. சரியா? மற்ற சப்ஜெக்டை வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணு. மேக்ஸை என்கிட்ட விட்டுரு, நான் ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்லிட்டேன். ஸோ அப்போது மேக்ஸை வந்து எப்படி படிக்கணுன்றது, எவ்வளோ ஹவர் கண்டென்ட் உள்ளே இருக்குன்றதும் இருக்குது பார்ட் 1ல. ஓகே, பார்ட் 1ல ஸ்பீட் மேக்ஸ் பார்த்தேன் அப்படின்னா ஒரு 3 ஹவர் கண்டென்ட்டு. ஸ்பீட் மேக்ஸு ஒரு 3 ஹவர் கண்டென்ட்டுப்பா. ஸோ பர்சன்டேஜில் வந்து பார்த்தேன் அப்படின்னா 30 ஹவர் கண்டென்ட், ரேஷோவில் வந்து 13 ஹவர் கண்டென்ட், டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 23 மணி நேரம். இவ்வளோ ஹவர்ஸ் கண்டென்ட் உள்ள இருக்கு அப்படின்னா அப்போ எவ்வளோ கான்செப்ட்ஸ் இருக்கும், எவ்வளோ சம்ஸ் கவர் பண்ணியிருப்பேன், ஸோ எவ்வளோ ஷார்ட்கட்ஸை வந்து உள்ள அப்ளை ஆயிருக்கும்னு பாரு. ஓகே, சரி. பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸில் ஒரு 6 ஹவர்ஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 26 ஹவர்ஸ், டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தேன் அப்படின்னா 22 மணி நேரம், டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ் ஒரு 30 ஹவர் கண்டென்ட். மொத்தமாக பார்ட் 1ல வந்து 153+ ஹவர் கண்டென்ட்பா. அரித்மெட்டிக் பார்ட் 1ல வந்து பார்த்தாலே 153+ ஹவர்ஸ் கண்டென்ட் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஓகே,
சும்மா வந்து ஏதோ ஒரு நார்மல் வீடியோ கோர்ஸ்ன்னு நினச்சி நீ என்ரோல் பண்ணிடாத. ஓகேவா? ஸோ ஒரு கோர்ஸ் வந்து படித்த அப்படின்னா ஆப்டிடியூடோட டெப்த்னா என்னன்றத கோர்ஸில் வந்து பார்ப்பேன். ஓகே, அதுக்கு அடுத்து சார் இவ்வளோ ஹவர் கண்டென்ட் எக்ஸாமுக்கே டைம் இல்லையே சார் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஏன்னா அடுத்து இதுவே பார்ட் 1 இவ்வளோ ஹவர்ஸ் இருக்கு. சரியா? நீ எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணணும் தான். ஸோ இப்போ நான் உனக்கு வந்து முடிச்ச அப்புறமா இந்த கோர்ஸில் வரத வீடியோஸை எப்படி நீங்கள் கவர் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். சரியா? நெக்ஸ்ட் பார்ட் 2. பார்ட் 2ல ஸோ இந்தந்த டாபிக்ஸ் எல்லாமே நான் கவர் பண்ணுவேன்ப்பா. ஓகே, இதில் கொஞ்சம் இன்னும் கவர் பண்ணாமல் இருக்குது. இப்போ நீங்கள் கிளாஸஸ் வந்து பார்ட் 1 கம்ப்ளீட்டாக முடிஞ்சு, பார்ட் 2வும் அட்வான்ஸ் மேக்ஸும் தான் கரண்ட்டாக இப்போ லைவில் போயிட்டுருக்கு. சரியா? ஸோ பார்ட் 2ல் வந்து பார்த்தேன் அப்படின்னா எவ்வளோ ஹவர் கண்டென்ட் பிளானிங்கில் இருக்குன்றத இதுதான் இருக்குது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தேன் அப்படின்னா 40+ ஹவர்ஸ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இன்ஸ்டால்மெண்ட் எல்லாமே. சரியா? ஆவரேஜில் ஒரு 15 ஹவர் கண்டென்ட். மிக்சர் அலிகேஷன் கண்டிப்பாக கொஷின்ஸ் இருக்கிற ஏரியா. மிக்சர் அலிகேஷன் இப்போ கொஞ்சம் லெவல் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. மிக்சர் அலிகேஷனில் ப்ரிலிம்ஸ்லேயே கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, மெயின்ஸில் அதை விட ஒரு 2 லைன் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி வந்து எல்லா கண்டென்ட்டும் இருக்கும். இது எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் ரயில்வேஸும் ஸோ கண்டிப்பாக எல்லா கொஷின்ஸுமே வந்து இதில் கவர் ஆகிருக்கும், எல்லா மாடலுமே. ஸோ இதை தாண்டி நீ எங்கேயும் போய் தேடணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? இருக்கிற மொத்த புக்ஸு, இருக்கிற எல்லா பிடிஎஃப், ஸோ கிடைக்கிற பிடிஎஃப், கிடைக்கிற புக்ஸ் எல்லாத்தையும் வாங்கி ஸோ ஒரு ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணி எல்லா கிளாஸும் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஓகேவா? சரி பாரு, போட் அண்ட் ஸ்ட்ரீமு, பார்ட்னர்ஷிப்பு, ரேஸ் கான்செப்ட், ட்ரெயின் கான்செப்ட், ஏஜஸ் கான்செப்ட், டிஐ கான்செப்ட். ஓகே, ஸோ மொத்தமாக வந்து பார்த்தேன் அப்படின்னா 110+ ஹவர் கண்டென்ட், 110 மணி நேரம். ஓகே, ஸோ ப்ரீவியஸாக பார்த்தா ஒரு 150, இதில் ஒரு 110. சரியா? கிட்டத்தட்ட ஒரு 260 ஹவர் கண்டென்ட். ரைட், இது பார்ட் 2. சார் ஏன் சார் மொத்தமாக ஒரே கோர்ஸாக வேணும் சார் அப்படின்னு கேட்பீங்க. ஓகே, ஸோ அண்டர்ஸ்டாண்டபிள். மொத்தமாக ஒரே கோர்ஸாக வந்து பார்த்தேன் அப்படின்னா இவ்வளோ ஹவர் கண்டென்ட்டு, ப்ரைஸ் என்னன்றது இன்னொரு பக்கம். சரியா? நான் வந்து எல்லாருக்குமே சொல்கிறது ஒன்று தான், மணி எல்லாருக்குமே மேட்டர்ஸ் தான். சரியா? ஸோ நீங்கள் வந்து வேஸ்ட்டாக எதுலேயுமே போய் இன்வெஸ்ட் பண்ணுறது இல்லை. ஓகே, ஸோ இதில் இருக்கிற ப்ரைஸ் வந்து பார்த்தேன் அப்படின்னா ரொம்ப 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 அஃபோர்டபுள் தான்ப்பா. சரியா? ஸோ நான் அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு கோர்ஸுக்கு நான் அமௌண்ட்லாம் வைக்கல. ஏன்னா இங்கே வந்து நான் ஃபுல்லாக மார்க்கெட்டிங் பண்ணுற நிறைய பேர் ஒரு கமெண்ட்டும் வந்துச்சு. சரியா? நல்லா மார்க்கெட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய கண்டென்ட்டை நான் மார்க்கெட் பண்ணாமல் வேறு யார் பண்ணுவா? கண்டிப்பாக வேறு யாரும் வரமாட்டாங்க. சரியா? ரெண்டாவது, ஸோ நான் மார்க்கெட்டிங் பண்ணி தான் வந்து ஒரு விஷயத்த வந்து கொடுக்கணுன்றது கிடையாது. ஏன்னா மேக்ஸு என்னுடைய ஒரு பேஷன். ஓகேவா? டீச்சிங்கில் வந்து ஏதோ ஒரு காட்ஸ் கிஃப்ட் எனக்கு கிடச்சிருச்சு. ஓகே, அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது நான் சஃபர் ஆனேன். எப்போ நான் ஆஸ்பிரண்ட்டாக இருக்கிறப்போ மேக்ஸ் வந்து ஆப்டிடியூட் வந்து சால்வ் பண்ண இனிஷியலாக சஃபர் ஆனேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் ஒரு லெவல் வந்து ஒரு ஒரு நாலேஜ் வந்து எனக்கு கெயின் ஆச்சு. ஸோ அந்த நாலேஜை வந்து நான் இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய நாலேஜோட அடுத்தடுத்த லெவலாக வந்து கொண்டு போயிட்டுருக்கேன்ப்பா. ஓகே, ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாகவே சேர்த்துட்ருக்கேன். எல்லாருக்கிட்டையுமே கரெக்டாக கொண்டு போய் சேர்ந்துடும். மற்ற ப்ரைஸு கண்டென்ட் மாதிரி வந்து என்னுடைய கண்டென்ட் இருக்காது. அதையும் நான் ஓப்பனாக சொல்லிடுறேன். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் கண்டென்ட் பாரு, சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அப்படின்னா டேரெக்டாக எனக்கு கால் பண்ணு. சரியா? நம்பர் எல்லாமே அதில் இருக்குது. டேரெக்டாக எனக்கு கால் பண்ணிட்டு சார் எனக்கு இந்த விஷயம் வந்து எனக்கு இந்த மாதிரி இருக்குது சார், கண்டென்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப லென்த்தியாக இருக்குது, புரியல எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை சார், எனக்கு ஃபீஸ் கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஓப்பனாக டேரக்ட் கான்வர்சேஷன் வச்சுக்கோ. 100% இல்லை, 200% சொல்கிறேன், உனக்கு அந்த கவலையே இருக்காதுப்பா என் கிளாஸை பார்த்துட்டுனா. ரைட், நெக்ஸ்ட் அட்வான்ஸ் மேக்ஸ். ஸோ தயவு செஞ்சு இப்போ ப்ரிப்பேர் பண்ணுற கேண்டிடேட்ஸ்க்கு சொல்கிறேன், முதல்ல அட்வான்ஸ் கிளாஸை என்ரோல் பண்ணிவிட்டு டெய்லி லைவ் கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கப்பா. ஓகே, ஸோ லைவ் கிளாஸும் நான் ஃப்ரீயாக தான் ஆப்பில் கொடுத்துட்ருக்கேன். சரியா? கிளாஸும் ஓகே, லைவ் கிளாஸ் வந்து ஆப்பில் வந்து ஃப்ரீ தான். டெய்லி கிளாஸ், டெய்லி லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. டைமிங் டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிடுவேன். சரியா? ஸோ அப்போ டைமிங்கை அப்டேட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் லைவ்ல ஜாயின் பண்ண அப்புறம் லைவோட ரெக்கார்டிங்ஸ் வந்து என்ரோல் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அதையும் நான் தெளிவாக சொல்கிறேன், லைவ் கிளாஸு ஃப்ரீ தான். ஓகே, டைமிங் வந்து பார்த்தா அப்படின்னா டிஃபர் ஆகும். மார்னிங் ஒரு 6 o'clock போடுவேன்,
8 o'clock போடுவேன். ஸோ நைட்டில் வந்து பார்த்தேன் அப்படின்னா ஸோ 10 o'clock 10 to 11 10 to 12 கூட சம்டைம்ஸ் போகும். ஓகே, ஸோ அந்த கிளாஸ் நீ ஃப்ரீயாகவே அப்படியே ஜாயின் பண்ணி அப்படியே படித்து அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கோ. ஓகேவா? ஸோ லைவ் கிளாஸ் ரெக்கார்டட் வேணும் அப்படின்னா ஸோ ரெக்கார்டட் மட்டும் நீ என்ரோல் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். கிளியர்? ரைட்பா. அட்வான்ஸ் மேக்ஸில் கவர் ஆகிற டாபிக்ஸ் அல்ஜிப்ரால பாரு 50+ hours கண்டென்ட். சரியா? மெயினாக வந்து எல்லாருமே அல்ஜிப்ரா ட்ரிக்னாமெட்ரி தான் கேட்டுனுப்பேன், மென்சுரேஷன் கேட்டுனுப்பேன். ஜாமெண்ட்ரியில் 90+ hours கண்டென்ட் இருக்கு. இது கண்டிப்பாக எக்ஸாமில் இது வந்து 90 hour கண்டென்ட் நான் பிளான் பண்ணியிருக்குது. ஓகே, 90+ hours கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தேன் அப்படின்னா மொத்தமாக கலெக்டிவாக பார்த்தேன் அப்படின்னா ஸோ என்டையர் கோர்ஸில் ஒரு 6000 கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணியிருப்பேன். ஓகே, கவர் பண்ண போகிறேன். இது வரைக்கும் ஒரு 1000 கொஸ்டின்ஸுக்கு மேலே கவர் பண்ணிட்டேன். ஸோ இன்னமும் கவர் பண்ணி தான் இருக்கேன். ஆல்ரெடி அல்ஜிப்ராவில் வந்து டில் டேட் இன்னைக்கு டேட் வரைக்கும் பார்த்தா அப்படின்னா 75 கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன். இது கரண்டாக இப்போ லைவ்ல போயிட்டு இருக்கு கிளாஸஸ் அட்வான்ஸ் மேக்ஸ். சரியா? 75 கொஸ்டின்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு சாட்டர்டே ஓகே ஒரு மாரத்தான் வந்து நம்ம ஆப்பில் தான் போகும். ஸோ ஃபுல் கிளாஸ் வந்து ஒரு 4 hours கண்டென்ட் வந்து அகைன் நம்ம நாளைக்கு ஆப்பில் ஃப்ரீயாக தான் இருக்கும். கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணி ஸோ கிளாஸை வந்து ஜாயின் பண்ணிவிடு. ஓகே, ஸோ 50+ hour கண்டென்ட்டு 500+ கொஷின்ஸ் அல்ஜிப்ராவில் மட்டும். ஓகேவா? ஸோ ட்ரிக்னாமெண்ட்ரிலையும் அதே மாதிரி தான். ட்ரிக்னாமெண்ட்ரிலையும் 400+ கொஷின்ஸ். ஓகே, ஜாமெண்ட்ரியில் வந்து பார்த்தேன் அப்படின்னா ஸோ 600+ கொஷின்ஸ் வந்து ஜாமெண்ட்ரியில் இருக்குது. சார் இவ்வளோ கொஷின்ஸ்னால் எங்கேருந்து சார் நம்ம வந்து நாலேஜபிளாக பார்க்கணும்? இது நான் மட்டுமே 600 கொஷின்ஸும் புது புது கான்செப்ட்லாம் கிடையாது. ஓகேவா? கான்செப்ட் வைஸ் உனக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு எல்லாமே கவர் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ நீயும் என் கூடவே சால்வ் பண்ணுவேன். இந்த சம் போட்டு நீ சால்வ் பண்ணு. கூடவே கிளாஸ்லேயே வந்து எல்லாமே இருக்கும். கிளாஸ்லேயே கான்செப்டை சொல்லுவேன், ஷார்ட்கட்டை சொல்லுவேன். ஸோ ஒரு 3 சம் நான் ஒரு மாடலில் போடுவேன், அடுத்த 3 சம் நீயே சால்வ் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ கூடவே சால்வ் பண்ணிடு. மொத்தமாக வந்து பார்த்தா ஒரு 251+ hour கண்டென்ட்டு. ஸோ மிஸ்லேனியஸ் டாபிக்ஸும் வந்து நான் கொடுத்துருக்கேன் 90 hour கண்டென்ட். சரியாப்பா? இது எல்லாமே அட்வான்ஸ் மேக்ஸில் கவர் ஆகிடும். சரி, நீ ப்ரைஸை வந்து பார்க்காது. நீ பார்த்தாலும் வந்து உன்னை என்ரோல் பண்ணுமா வேணாமா நிறைய யோசிச்சுட்டு இருப்ப. அகைன் நான் வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா ஆஸ்பிரண்ட்டு கண்டிப்பாக கிளாஸ் உள்ள வந்துடுவான். சரியா? பார்ட்டிசிபெண்ட் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாமா வேணாமான்னு கடைசி வரைக்கும் யோசிச்சுட்டு இருப்பான். ஓகேவா? ஆஸ்பிரண்ட் வந்து உள்ள வந்துட்டு அவன் பாட்டு ஓட ஆரம்பிச்சிருவான். ஓகே, ஸோ அடுத்த வருஷம் வந்து திரும்ப இவ்வளோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் வருமானு சொல்லி சரி அடுத்த வருஷம் வந்தால் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷத்துக்கு இப்போவே படிப்போம் அப்படின்னு சொல்லி அட்லீஸ்ட் அப்படியாச்சும் வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ரைட், நெக்ஸ்ட் ஃபைனலாக வந்தாச்சு. ஸோ இது எல்லா 3 கோர்ஸுமே சரி நம்பர் சிஸ்டம் டாபிக்ஸ் ஃபுல்லாக ஃப்ரீ தான். ஸோ 7 days வந்து வேலிடிட்டி இருக்குது. அதை கவர் பண்ணுறது 7 days போதும். ஓகே, ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் அடிஷ்னலாக வந்து அதில் டாபிக்ஸ் வந்து ஆட் ஆகும்பா. ஓகேவா? இன்னும் ஒரு நம்பர் சிஸ்டமில் ஒரு 50 hours கண்டென்ட் நான் வந்து சொல்லியிருந்தேன், ஒரு 50 or 40. ஓகே, ஸோ அவ்வளோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து இன்னமும் ஆட் ஆகும். ஓகே, இப்போ ஃபைனலாக சார் கோர்ஸ் வந்து எப்படி இவ்வளோ ஹவர் கண்டென்ட்டு சிஜிஎல் பார்த்தா அப்படின்னா ஒரு 2 months தான் டைம் இருக்குது. சிஹெச்எஸ்எல்க்கு 3 months, எம்டிஎஸ் வர நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா முதல்ல கிளாஸ் வந்து என்னோட கிளாஸ் பார்க்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பர்சன்டேஜ் ரேஷியோ. ஓகேவா? பார்ட் 1 நான் சொன்னல, பார்ட் 1 ஃபுல்லாக முடிச்சிரு. ஓகே, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியுமோ ஆல்மோஸ்ட் ஒரு 20 daysல வந்து நீ பார்ட் 1 கம்ப்ளீட் பண்ணலாம். உனக்கு கிளாஸில் வந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணால் 1.2x ஸ்பீடில் வச்சு கூட கிளாஸஸ் வந்து கவனிங்க. நெக்ஸ்ட் பார்ட் 2 வந்து நான் லைவ் கிளாஸ் எடுப்பேன். லைவ் கிளாஸில் கூடவே ஜாயின் பண்ணிடு. ஓகே, ஸோ தட் உனக்கு வந்து ஒவ்வொரு டாப்பிக்லையுமே வந்து ஒரு 10 hour கண்டென்ட். ஓகே, அது எல்லாமே பேசிக் மாடரேட் எல்லாமே முடிஞ்சிடும். ஸோ அந்த 10 hour கண்டென்ட் நீ பார்த்துட்டாலே ஒரு 100 ப்ராக்டிஸ் சம்ஸ்க்கான பிடிஎஃப்பும் நான் வந்து கொடுத்துட்றேன். சரியா? நான் பர்ச்சேஸ் பண்ணி தான் இருக்கேன். ஓகே, நார்த் சைடும் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கெல்லாம் எனக்கு சோர்சஸ் வந்து கிடைக்குதோ ஒரு பெஸ்ட் கண்டென்ட் எதெல்லாம் எனக்கு தெரியுதோ அது எல்லாமே நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பர்ச்சேஸ் பண்ண பிடிஎஃப் நான் அப்படியே உனக்கு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ என் கிளாஸை வந்து பேசிக்ஸ் இருந்து எப்படி கவர் பண்ணணுன்றதை நான் கிளாஸ் வந்து லிசன் பண்ண அப்படின்னா ஒவ்வொரு டைப்பாக எல்லா டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸும் கவர் பண்ணி ப்ராக்டிஸும் நீ பண்ணிவிடு. ஓகே, ஸோ தட் உனக்கு எக்ஸாம்ஸ்குள்ளே வந்து பார்த்தா டயர் 1க்கு கிளியர் பண்ணுற அளவுக்கு வந்துடுவேன். நெக்ஸ்ட் டயர் 2க்கு வந்து இன்னும் ஒரு 4 மாதம் டைம் இருக்குது. சரியா? டிசம்பரில் தான் டயர் 2வே. ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்தா அப்படின்னா இந்த கோர்ஸ் எல்லாமே வந்து நீ மாஸ்டர் ஆகிடுவப்பா. சரியா? டெய்லி
ஒரு 4 ஹவர்ஸ் வந்து 5 ஹவர்ஸ் மேக்ஸுக்கு மட்டும் ஸ்பெண்ட் பண்ணு. ஓகே, பிகினர்ஸாக இருக்குது அப்படின்னாலும் சரி, ரிப்பீட்டர்ஸாக இருக்காலும் சரி, ரிப்பீட்டர்ஸாக இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இந்த கோர்ஸ் வந்து புதுசாக இருக்கும். இந்த கான்செப்ட், இந்த மெத்தட், இந்த சம் இப்படியே போட்டுடலாமா அப்படின்ற ஒரு லெவல்லாம் வந்து ஒரு தாட் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக சொல்கிறேன். ஸோ கோர்ஸ் வந்து ரொம்ப ஒர்த்து. ஸோ ஏன்னா எனக்கு தெரியும், நான் முடிச்ச அப்புறமா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் ஃபீல் பண்ணேன், ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணேன். ஏன்னா என் சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அவங்க கொடுக்குற ரிவ்யூஸ் தான் எனக்கு. சரியா? மொபைல் ஆப்பில் டவுன்லோட் பண்ணிக்கப்பா. ப்ளே ஸ்டோரில் வந்து அரவிந்த் ஆப்டிவர்ஸ்ன்னு டைப் பண்ண அப்படின்னா இந்த லோகோ ஸோ வந்துடும். இதை பார்த்து இன்ஸ்டால் பண்ணிக்க. நம்ம கோர்ஸில் வந்து பார்த்தேன் அப்படின்னா மொத்தமாக ஒரு 600 ஹவர் கண்டென்ட். மேக்ஸை யாராலும் ஒன்றுமே பண்ண முடியாது ஒன்று. சரியா? கிட்டத்தட்ட ஒரு 6000+ கொஷின்ஸ். சார் இது எல்லாமே இப்போ முடிஞ்சிட்டு இருக்கான்னு கேட்டால் இப்போ எல்லாம் முடிஞ்சிட்டு இருக்கா, கரெக்டாக போயிட்டு இருக்கு. சரி, ஆல்ரெடி ஒரு 2000 கொஷின்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கு. ஸோ இனிமேல் வரக்கூடிய அப்கமிங் கிளாஸஸில் எல்லாமே கவர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி சொன்னதுதான், பேசிக்ஸ்ல இருந்தா கவர் பண்ண போறேன். ஓகே, என்னோட அப்ரோச் தான்ப்பா. ஓகேவா? உனக்கு வந்து எங்க அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் பாயிண்ட்னு ஒன்று இருக்கும். அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா கொஸ்டினை அப்ரோச் பண்ற விதம் தான். சரியா? கான்செப்டை தெரிஞ்சாதான் ஷார்ட்கட். ஷார்ட்கட்ன்றது புதுசா ஒன்றும் வரல. அந்த கான்செப்ட்ல வர ஸ்டெப்ஸை குறைச்சிட்டாலே ஷார்ட்கட். ஓகேவா? ஸோ அந்த ஸ்டெப்ஸை குறைக்கிற ஷார்ட்கட்ஸு, இந்த சம்மை பார்த்தா இந்த மெத்தட் அப்ளை பண்ணணுன்ற ஒரு அப்ரோச்சு எல்லாமே உனக்கு கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். ஓகே, டெலகிராம் குரூப்ல அப்டேட்ஸ்க்கு ஜாயின் பண்ணி வச்சுக்கோ. ஓகேவா? ஆப்போட லிங்க், டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஓகேவா? சரிங்க. ஏதாச்சும் என்கிட்ட பேசணும், கமெண்டிங்ல பர்சனலாக மெயில் வந்து கொடுக்கணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஆப்குள்ளே வந்துட்டினாலே நான் ஆக்டிவாக தான் இருப்பேன். சரியா? ஆப்பில் எல்லா டவுட்ஸுமே வந்து கேளுங்க. குரூப்பில் உங்கள் டவுட் சம்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணுங்கள். எல்லா பசங்களும் ஆக்டிவாக தான் இருப்பாங்க. ஸோ உனக்கு பெஸ்ட்டு ஒரு 1 பாயிண்டர் சொல்யூஷனாகவே இருக்கும்பா. ஓகே, சரி. கோர்ஸை வந்து யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். ஸோ விட்டுறாதீங்க. சரியா? ஆக்சுவலாக ஒரு கோட் வந்து ஒவ்வொரு டைம் வந்து என்னை இன்ஸ்பயர் பண்ணிகிட்டே இருக்கும். லாஸ்ட் கிளாஸில் ஒரு கோட் வந்து நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி நிறைய கோட்ஸ் இருக்குது. இப்போ உங்களுக்கு சொல்லணுன்னு ஒரு கோட் வந்து நான் விருப்பப்படுறேன். என்ன கோட்னா, be comfortable to be uncomfortable. ஓகே, ஸோ என்ன ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு கோட்டு. இது தெரியுதாப்பா? ரொம்ப இன்ஸ்பயர் பண்ண ஒரு கோட். ஓகே, பி கம்ஃபர்டபுள் டு பி அன்கம்ஃபர்டபுள். இதுக்கு பின்னாடி, இந்த கோட்டுக்கு பின்னாடி ரொம்ப டெப்த்தான ஒரு மீனிங் இருக்கு. ஒரு சில பேருக்கு புரியும், ஒரு சில பேருக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூப்பா.